தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய இந்த வரலாறெல்லாம் இன்றைய கால ஜென்ரேஷனுக்கு அதிகம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. இப்போல்லாம் சில பேர் சொல்லிக்கிறாங்க நான் கெரியரோட உச்சத்தில் இருக்கேன் அப்படின்னு. பட் உண்மையான கெரியரோட உச்சம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சம்பவத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். இது 1995 நடந்த ஒரு சம்பவம். ஜூனியர் விகடனில் இது பற்றி ஒரு ஆர்டிக்கிள் எழுதியிருந்தாங்க. அந்த ஆர்டிக்கிளில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிறத அப்படியே சொல்கிறேன். இதை கேட்டு முடிக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கூஸ்பம் மூமெண்ட்ஸ் கிடைக்கும், நீங்கள் தலைவர் ஃபேனாக இருந்தீங்கன்னா. சரி, இப்போ விஷயத்துக்கு போவோம். தெய்வீகம் கமலும் மூலவரின் கர்ப்ப கிரகத்துக்கு நேர் எதிரில் போர்வை விரிக்கப்பட்டிருக்க உறுப்பினர்கள் அமர்ந்தனர். பிறகு ஒவ்வொருவராக பதவி பிரமாணம் எடுத்தனர். தெலுங்கிலேயே பதவி பிரமாணம் எடுத்து முடித்தவுடன் தலைவர் ரஜினி சட்டென உணர்ச்சி வசப்பட்டு ராமாராவின் கைகளை பிடித்து நன்றி தெரிவித்ததோடு அவரது காலை தொட்டு 3 முறை வணங்கினார். இதை எதிர்பார்க்காத ராமாராவ் சில வினாடிகள் திகைத்து போனார். ராமாராவ் அருகில் தலைவர் ரஜினியும் சிவபார்வதியுடன் லதாவும் அமர்ந்திருந்தனர். அவ்வப்போது லதா மட்டும் ஏதோ ஸ்லோகங்களை சொல்லிக் கொண்டிருந்தார். திடீரென ராமாராவ் தனது உதவியாளரிடம் எதையோ கேட்க அருகிலிருந்த ஒரு அர்ச்சகர் பதறி ஓடினார். கூட்டமும் மிரண்டு போய் பார்க்க பிறகுதான் தெரிந்தது என்டிஆர் கேட்டது மைக் பொருத்தப்பட்டதும் நிதானமான குரலில் பேசினார் என்டிஆர். நமது சாத்திரங்கள் எல்லாமே அமைதியை போதிப்பவை. ஜாதி மதம் என்று எந்த வேறுபாட்டையும் வைத்து யாரையும் வெறுக்க சொல்லாதவை. இன்று பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்ட நீங்கள் அனைவருமே கடவுளின் பிரதிநிதிகள். இனி நீங்கள் பக்தர்களின் அபிலாசைகளை எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய வேண்டுகிறேன். இவ்வாறு தத்துவார்த்தமாக பேசியவர் திடீரென சற்று நிறுத்தி, கடவுளின் பிரதிநிதிகள் என்பதால் துணிவும் நேர்மையும் வெளிப்படையான செயல்பாடும் கொண்டவர்களாக நாமும் நமது செயல்பாடுகளும் இருக்க வேண்டும் என்று சொல்லி அருகிலிருந்த தலைவர் ரஜினியின் தொடையில் செல்லமாக தட்டிவிட்டு அர்த்தபுஷ்டியாக சிரித்தார். தலைவர் ரஜினியும் என்டிஆர் பேச்சின் உள்ளர்த்தத்தை புரிந்து கொண்டது போல கண்களை மூடி ஆமோதித்தார். பதவியேற்பு விழா முடிந்து உறுப்பினர்கள் வெளியே வந்தபோது முதல்வர் என்டிஆர் உட்பட அனைவரும் திகைத்து போனார்கள். அதற்கு காரணம் என்டிஆர், மோகன்பாபு, கன்னட திரைப்பட உலகின் மகத்தான செல்வாக்குள்ள ராஜ்குமார் இவர்கள் வந்தபோதெல்லாம் அமைதியாகவே இருந்த மக்கள் ரஜினி வந்தபோது மட்டும் உற்சாகமாக ஆர்ப்பரித்ததுதான். போலீசாரின் தடுப்புகளை மீறி பாய்ந்து வந்த தெலுங்கு ரசிகர்கள் தலைவர் ரஜினிக்கு மாலைகள் அணிவித்து அவரை திக்குமுக்காட செய்துவிட்டனர். தேவுடு என்று என்டிஆரை வணங்கிய அதே ரசிகர்கள் இன்று அதே அளவு தலைவர் ரஜினி மீதும் மரியாதை வைத்திருப்பதை பார்த்து அசந்து போனார் என்டிஆர். தலைவர் ரஜினியை கூப்பிட்டு அவரிடம் விடை பெற்று சென்றார். பிறகு காரில் ஏறப்போன தலைவர் ரஜினி தமிழகத்தைப் போலவே தெலுங்கு ரசிகர்களும் தன் மீது இவ்வளவு அபிமானம் வைத்திருக்கிறார்களே என்று உருகி போனாரோ என்னவோ மீண்டும் அனைவரையும் பார்த்து தலை தாழ்த்தி வணங்கிவிட்டு புறப்பட்டார். இதுபோக அங்கு நடந்த இன்னொரு முக்கியமான சம்பவம். என்றிருந்த ராமாராவ் தலைவர் ரஜினியையும் ராஜ்குமாரையும் தோளோடு சேர்த்து அணைத்தபடி போட்டோவுக்கு போஸ் கொடுத்தார். அப்போது ஆந்திர முதல்வர் ராமாராவ் வாழ்க, கன்னட முதல்வர் ராஜ்குமார் வாழ்க, தமிழ்நாடு முதல்வர் ரஜினிகாந்த் வாழ்க என்று கூடியிருந்த கூட்டம் கோஷமிட மேடையில் இருந்த பிரபலங்கள் அனைவரும் ரசித்து சிரித்தனர். இந்த செய்தியை தான் ஜூனியர் விகடனில் வெளியிட்டிருந்தாங்க. கண்டிப்பாக இந்த அளவுக்கு இந்தியா முழுக்க ஒரு செல்வாக்கு அப்படின்னா அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை தவிர வேறு யாருக்கும் கிடைக்காது. இது பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நீங்கள் தலைவர் ஃபேனாக இருந்தீங்கன்னா.